மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனலில் உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பிறால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய நெடுந்தொடரில் இருக்கின்றோம். முக்கியமான செய்திகள் ஜெபமாலை பற்றி இந்த தொடரில் பார்த்துக்கிட்டே வரோம். இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு பதிவுகளில் ஜெபமாலை பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கான விளக்கங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோக்களெல்லாம் எல்லாரும் பார்த்துருக்க முடியாது. இதுவரை ஒரு 80 பதிவுகள் ஜெபமாலை பற்றி வந்திருக்கு. அத்தனையும் எல்லாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் எல்லாருக்கும் வசதியாக எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அத்தனை வீடியோக்களையும் அந்த 80 பதிவுகளையும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே போனீங்கன்னாவே 80 வீடியோவும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். எதையுமே நீங்கள் தவற விட வேணாம். இன்னொன்று, உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டாலும் அதற்கான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். அன்பானவர்களே, இந்த வீடியோவுடைய தொடக்கத்திலே ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க, என்னென்னா என்னால் ஜெபமாலை ஜெபிக்க முடியல, வாய் தான் சொல்லுது, ஆனால் மனசு எங்கெங்கேயோ அலைப்பாயுது, கற்பனையில் போயிட்டே இருக்குது, ஜெபமாலைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனால் ஜெபமாலை வேண்டுறேன், இதை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்லாம் கேட்குறாங்க. நிறைய பேர் இதை கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் மாதா வழி வச்சுருக்காங்க. என்னென்னா தியான ஜெபமாலைன்றது ஒரு மாதாவே அதான் சொல்கிறாங்க, ஜெபமாலையை தியானித்து ஜெபிங்க. அதாவது ஒரு தேவரகசியத்தை நீங்கள் சொல்லிவிட்டு 10 அருள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, அது இல்லை, அந்த தேவரகசியத்தை பற்றி தியானிக்கணுன்றாங்க. அது நம்மளால் பல பேருக்கு தெரியல. அதற்காக தான் மரியணை கணப்போர் சேனல் உங்களுக்கு உதவுவதற்காகவே எப்படி தியானிக்கணும் அப்படின்றத எல்லா தேவரகசியத்தையும் நாம் இந்த தொடரில் தரப்போகிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து இதை பார்த்துட்டு வாங்க. அன்பானவர்களே, இந்த பதிவில் நிறைய பேர் மாதாவுக்கு எதிராக இருக்கிறவங்க, ஜெபமாலை பக்திக்கு எதிராக இருக்கிறவங்கலாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஜெபமாலைன்றது நீங்களாக கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க, அது பைபிளெல்லாம் கிடையாது, இப்படி தான் இது ஜெபமாலை வேண்டணும்னு பைபிளில் கிடையாது, ஜெபமாலை பற்றியெல்லாம் எதுவுமே செய்தியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெபமாலை பற்றி நிறைய இருக்குது. ஆதியாகமத்திலேருந்து திருவெளிப்பாட்டு வரைக்கும் 73 புத்தகங்களையும் ஜெபமாலை பற்றிய குறிப்புகள் நிறைய இருக்குது. மறைமுகமாக இருக்குது, வேறு வடிவத்தில் இருக்குது. அதனால் நாம் அதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு ஜெபமாலை இருக்குது என்று பதிலடி தரணும் அந்த மாதிரியான ஆட்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வசனம் தான் இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 4-5 பதிவாக இந்த மாதிரியான வசனங்கள் பார்த்தோம். இன்றும் அதே மாதிரி ஒரு வசனம். 2 அரசராகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். அப்போது எலியாஸ் தம் போர்வையை எடுத்து மடித்து அதை கொண்டு நீரை அடித்தார், அது 2ஆக பிரிந்தது, இருவரும் கால் நனையாமல் நடந்து யோர்தான் நதியை கடந்தனர். இது இந்த குறிப்பிட்ட வசனம். இதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் என்ன இருக்குன்றதை நீங்கள் தயவுசெய்து பைபிள் எடுத்து வச்சு படிங்க. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி அதில் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். என்னென்னா 2 அரசராகமம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை இப்போ நான் படித்தேன். முதல்ல இருந்து 1வது வசனத்துலேருந்து இந்த கடைசி வரைக்கும் படிங்க. ரொம்ப அருமையான ஒரு இன்சிடெண்ட் நிகழ்ச்சி அதில் இருக்குது. குறிப்பிட்ட அந்த வசனத்தை மட்டும் நம்ம மறுபடியும் படிக்கிறேன். அப்போது எலியாசு தம் போர்வையை எடுத்து மடித்து அதை கொண்டு நீரை அடித்தார், அது 2ஆக பிரிந்தது, இருவரும் கால் நனையாமல் நடந்து நதியை கடந்தனர். அது யார் அந்த இருவர்னா, எலியாசும் எலிசேயும். இவங்க ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்க. நடுவில் பார்த்தா யோர்தான் ஆறு குறுக்கால வரும். யோர்தான் ஆறு மிகப்பெரிய ஆறு, இவ்வளோ அகலமான ஆறு. அது நடுவில் நதி வந்துட்டதுனால எப்படி கடக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ தான் இந்த குறிப்பிட்ட வசனம் வரும். அவர் என்ன செய்வார், எலியாசு தன் வைத்திருந்த போர்வை எடுத்து மடித்து அந்த யோர்தான் ஆற்று தண்ணீர் மேலே அடிப்பார். அடிக்கிறப்ப என்ன ஆகும்னா, அது 2ஆக பிரிஞ்சிடும். எப்படி செங்கடல் 2ஆக பிரிஞ்சிச்சோ அதே மாதிரி பிரிஞ்சு கட்டாந்தரையாக இருக்கும். இவங்க 2 பேரும் எலியாசும் எலிசேயும் கட்டாந்தரையை நடந்து அந்த கரைக்கு போவாங்க. இதுதான் இந்த வசனத்தோடைய முன்னும் பின்னும் இருக்கிற சம்பவம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு போர்வை அந்த அவ்வளோ பெரிய யோர்தான் நதியை 2ஆக பிளக்குது. எப்படி? போர்வைக்கு சக்தியா அல்லது எலியாசுக்கு சக்தியா? ரெண்டும் முக்கியமான விஷயங்கள். அப்போ கடவுள் ஒரு போர்வைக்கு அந்த தண்ணீரை ஆற்றை 2ஆக பிரிக்கின்ற அளவுக்கு அந்த போர்வைக்கு அவ்வளோ சக்தியை கொடுத்திருந்தார் என்றால், அதே போல் அந்த போர்வை எடுத்து தண்ணீரை அடித்து 2ஆக பிரிக்குமாறு எலியாசுக்கு சக்தியை கொடுத்திருந்தால் இந்த ஜெபமாலைக்கு கடவுள் எவ்வளோ வல்லமை கொடுத்திருப்பார்.
ஜெபமாலைக்கு. தன்னை பெற்ற தாய், அந்த தாய் கொடுத்த பக்தி ஜெபமாலை பக்தி. அப்போ இதுக்கு எவ்வளோ பெரிய வல்லமை கொடுத்துருப்பார். இப்போ பைபிளை நம்புகிறவங்க இந்த பகுதியை நம்பியே ஆகணும். எலியாசை நம்புகிறவங்க மாதாவை நம்பியே ஆகணும். எலியாசுடைய போர்வையை நம்புகிறவங்க இந்த ஜெபமாலையை நம்பி ஆகணும். இதெல்லாம் மறுக்கவே முடியாது. நான் எலியாசை மட்டும் நம்புவேன், போர்வையை மட்டும் நான் நம்புவேன், அப்படி மாதாவையோ ஜெபமாலையோ நான் நம்ப மாட்டேன்னு சொன்னால் அது கடவுளுக்கு எதிரான திமிர்வாதம், அகங்காரம். அப்போ கடவுள் இந்த ஜெபமாலையை பின்னால் கொடுக்குறார். இதுக்கு உண்டான குறிப்பை முன்னால் குறித்து வச்சுருக்கார், எலியாசையும் அந்த போர்வையும். அப்போ நம்ம இதை உணர்ந்துக்கணும். ஒரு போர்வைக்கு கடவுள் மிகப்பெரிய அந்த யோர்தான் நதியை பிரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தரையை கட்டாந்தரையாகி ஈரமே இல்லாதாகி கால் நனையாத மாதிரி 2 பேர் நடந்து போகிற அளவுக்கு அந்த போர்வைக்கு சக்தியை கொடுத்தார். அந்த எலியாசுக்கும் சக்தியை கொடுத்தார். அப்போ மாதாவுக்கும் மாதா தருகின்ற இந்த ஜெபமாலைக்கும் எவ்வளோ வல்லமையை கொடுத்துருப்பார் கடவுள் என்று நாம் தெரிஞ்சுக்கணும். இதை எதிர்கேள்வியாக நம்ம மாதாவுக்கு எதிரானவங்கள்ட்டையும் ஜெபமாலைக்கு எதிரானவங்கள்ட்டையும் நாம் கேட்கணும். எனவே அன்பானவர்களே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இதை நம்மளே வச்சுட்டு இருக்கக்கூடாது. இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டோம்னா தான் இந்த மாதிரி புரிதல்கள் தெளிவுலாம் கிடைக்கும். யாராச்சும் நம்மளை பார்த்து மாதா பக்தி வேணான்னா, ஜெபமாலை பக்தி வேணான்னா சொல்கிறப்ப இப்படி நம்ம எதிர்த்து ஒரு 2 வசனத்தை எடுத்து விளக்கத்தை கொடுத்தோம்னா கன்னத்தில் ஓங்கி அடிக்கிற மாதிரி ஆகும். அவங்க நம்மள்ட்ட வரவே மாட்டாங்க. நம்மளை அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மாதா வேணாம், சுருவத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க, படத்தெல்லாம் தூக்கி போடுங்க, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ஜெபமாலையெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே சொல்ல மாட்டாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாததுனால நம்ம அமைதியாக இருந்துடுறோம். அவங்க நம்மளை மாற்றிட்டு போயிடுறாங்க. இனிமேல் அப்படி வேண்டாம். மரியணைக்கான போர் சேனல் அதற்காகத்தான் இருக்குது. உங்களுக்கு உதவக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லித்தரத்துக்காக தான் இருக்குது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க, பயன்படுத்திக்கங்க. அன்பானவர்களே, தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. தேவத்தாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. பிதா, சுதன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். நன்றி. மரியாயே வாழ்க.